அன்பு வணக்கம். நம்ம தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் செல்லப்பாண்டியன் சாத்தூர் தொகுதியிலேருந்து இந்த பதிவை போடுறேன். நான் ஒரு 3 ஏக்கர் மக்காச்சோளம் போட்டிருக்கேன். இந்த பாருங்கள், இந்த பிடுங்கி போட்டுக்கிறது எல்லாமே களை. இந்த நிற்கிறது எல்லாம் மக்காச்சோளம். இப்போது இவ்வளவு களை பிடுங்கிறதுக்கு நேற்று மட்டும் 10,000 ரூபா செலவு பண்ணியிருக்கு. என்ன இதில் கிடைக்கும்? இவர் தமிழக முதல்வர் விருதுநகர் மாவட்டத்துக்கு பட்டாசு தொழிலாளர்கள் அந்த குடும்பத்துக்கு குடும்பம் தவறிட்டால், பட்டாசுனால விபத்துனால் தவறிட்டால் குழந்தைகளுக்கு படிப்பு செலவு ஏற்றுக்கிறேங்க. விவசாயி சேர்த்துட்டா தமிழ்நாட்டில் இருக்கிற விவசாயிகள்லாம் இப்படி களப்பயிர், இந்த முள்ளரிக்குங்கிற பயிர் சாத்தூர் தொகுதி முழுவதும் சீரழிஞ்சு அவன் மக்காச்சோளம் போட்டு உழுகிறதுக்கு 10,000, விதை 1 கிலோ விதையே 2,000 ரூபா. இப்படி ஒரு ஏக்கருக்கு ஆயிரக்கணக்கில் முதல்ல போட்டுட்டு என்ன இருக்கிற கம்மா விலைக்குன்னு போயிடுறாங்க. விவசாய கூலி தொழிலாளர்கள் அவங்களும் பாவம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் கஷ்டப்பட்டுட்டு அவங்க வீட்டுக்கு போனால் குடியாரங்க மதுப்பிரியர்கள் குடிச்சிட்டு அந்த குடும்பத்தை சீரழிக்கிறாங்க. அந்த கொடுமையும் தாங்கி காலையில் இந்த முள்ளரிக்கு எப்படின்னா, ஒரு நாள் முதல்வரோ இல்லை எடப்பாடியாரோ புல் பிடுங்கி பார்க்கணும். அண்ணன் சீமான் இந்த சாத்தூர் தொகுதி விவசாயிகளை சந்தித்து கூட ஒரு நாள் முள்ளை பிடுங்கி பார்த்தா இந்த பாருங்கள், இந்த காமிக்கிறது இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, மக்காச்சோளத்துக்கு மேலே வளர்ந்துருக்கிற முள்ளரிக்குங்கிற பயிர். இது அப்படியே இன்றைக்கி சாத்தூர் தொகுதியில் இருக்கிற அத்தனை விவசாயிகள் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 1000 ஏக்கர் மக்காச்சோளம் விதைச்ச அத்தனை பேரும் இன்றைக்கி தவிச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. போட்ட முதல்ல எடுக்க முடியுமா அப்படிங்கிற அளவில் ரொம்ப மன நொந்து போய் வேதனையில் இருக்கிறாங்க. மழை அந்த காலமுறை மாற்றம் காரணமாக மழையும் இல்லாதனால இந்த மானாவாரியாக போட்டவங்க அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இன்றைக்கி ஆள் கிடைக்க மாட்டாங்க. 500 ரூபா கொடுத்தா கூட உடம்புல தெம்பு இல்லை. அதுக்கு பாவம். இந்த பாருங்கள், என் பக்கத்து காடு நீங்கள் பாருங்கள். இந்த பக்கத்து காடு பார்த்திங்கன்னா அதில் பச்சை தெரிகிறது மக்காச்சோளம். படுத்து கிடக்கிறது எல்லாம் களை பிடுங்கி போட்டு இந்த முள்ளரிக்குங்கிற களை. இந்த கொடுமையெல்லாம் பார்த்து அந்த விவசாயத்துறை அமைச்சர், இந்த பகுதி எம்எல்ஏ ரகுராமன், ராஜபாளையம் எம்எல்ஏ தங்கப்பாண்டியன், இவங்கெல்லாம் அந்தந்த விவசாய பகுதியில் பார்வையிட்டு செஞ்சால் ஆட்சி சரியாக இருக்குன்னு அர்த்தம். அதை விட்டு போட்டு நாங்கள் கலைஞர் லைப்ரரி கட்டுறோம். இன்றைக்கி கூகுளில் போனால் வேணுங்கிற செய்தி கிடைக்க போகுது. கோடிக்கணக்கான பணங்களை கண்டதுக்கு விரயம் பண்ணி ஒரு அணைக்கட்டு கட்டுறதுக்கு துப்பில்லை. அழகர் அணை திட்டம், விருதுநகர் மாவட்டத்துக்கு பயன்படக்கூடிய அழகர் அணை திட்டத்தை கொண்டு வரக்கு துப்பு கிடையாது. விவசாயிகள் இன்னும் இந்த நிலைமை நீடிச்சிச்சுன்னா, விவசாயமே அழிஞ்சு போச்சுன்னா மண்ணையாக திங்க முடியும். அதனால் தமிழக முதல்வர் உடனடியாக விருதுநகர் மாவட்டத்தில் அனைத்து திமுக எம்எல்ஏக்களையும் கூட்டணி எம்எல்ஏக்களையும் விவசாயிகளை சந்தித்து, விவசாய கூலிகளை சந்தித்து அந்த 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டத்தை விவசாயிகளுக்கு பயன்படுத்தினால் மட்டுமே உங்களுடைய ஆட்சி நல்லாட்சி என்று சொல்வார்கள். இல்லை என்றால் உங்களுக்கு எதிர்காலம் கிடையாது என்று தமிழ்நாடு மதுகுடிப்போர் விழிப்புணர்வு சங்கம் பதிவு செய்கிறது.